பேர் இருக்குது. பொட்டானிக்கல் வந்து ஸ்ட்ரெப்புலியா பெட்டினா கண்ட்ரி பாதாம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஊரில் பாதாம் மாதிரி வச்சுக்குவாங்க. பாதாம் மாதிரி பாதாம் சொல்லணும். சாப்பிட்றதுக்கு ஒரு விதை இருக்கணும் கட்டாயமாக. சரி, இல்லை ஒரு விதை உண்டு கண்டிப்பாக. அது விதையை நீங்கள் சாப்பிடலாம். இப்போ காய் வரல, சம்மரில் வரும். சம்மரில் மேலேருந்து காய். இந்த மரத்துக்கு ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டர் இருக்குது. இந்த பூ வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும், பியூட்டிஃபுல்லாக இருக்கும். கொத்து கொத்தாக நிறைய பூக்கும். ஆனால் நாரி தொலை. சரி, அந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா சாக்கடை பக்கத்தில் நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். போகிறீங்க அப்படின்னா எங்கேயோ சாக்கடைக்குள்ள ஸ்மெல் வர அவங்களுக்கு அனைமா இந்த பங்களே கூட பார்த்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இனிமேல் ஒரு வேளை இங்கே உள்ள ஆட்கள் இதை பார்த்தாங்கன்னா கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆமாம், சம்மரில் வந்துச்சுன்னா தெரியும். நான் எங்கள் காலேஜில் ஒரு மரம் நிற்குது. அதில் ஒரு தடவை மாடியில் போய் மாடி மேலே இருந்து நான் அதை ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். அப்போ அங்கே எம்பிஏ டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்த ஹெச்ஓடி வந்தார். அவர் வந்து நின்று பணம் அடிக்கிறீங்களா சார் அப்படின்னு பேசுவீங்க. சார் இந்த இடத்துல சாக்கடை நாத்தம் தாங்கலை சார், கலெக்டருக்கு எழுதி கொடுத்துருக்கேன் சார், அதான் அந்த பக்கம் பின்னால் சாக்கடை போனால் அதோட ஸ்மெல் அப்படின்னு. ஆனால் என் கையில் அந்த பூவை பறித்து இருந்தாங்க, மணந்து பாருங்க அப்படின்னு. பக்கத்தில் சி என்ன எப்படி நாறுது அப்படின்னு. இந்த நாத்தம் தான் உங்களுக்கு அடிக்குது. நீங்கள் இதைத்தான் நீங்கள் கொண்டு கலெக்டர்கிட்ட கொண்டே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க. அவர் வந்தால் மரம் வெட்டணும் பாரு, அதெல்லாம் சரியாக வரதில்லை அப்படின்னு. ஐயோ தெரியாமல் கொடுத்துட்டேன் சார், அதுவும் நினச்சிட்டேன். இந்த மரமாக பூ இவ்வளோ அழகாக இருக்கேன் சார். சரி, அது வந்து ரொம்ப ஒரு பெக்யூலர் ஒரு கேரக்டர். ஸோ நிறைய பூக்கு வந்து இதழ் கிடையாது, இதழ் இல்லாமல் பணம் கலராக இருக்கும், பியூட்டிஃபுல்லாக. இப்போ இதழ்னா உங்களுக்கு அள்ளி வட்டம் புள்ளி வட்டம் அப்படி படிச்சிருப்பீங்களா? சரி, அள்ளி வட்டம் கீழே ஒரு லெவலில் பச்சை கலர் இருக்கும், அதுக்குள்ளே கலர் போர்ஷன் இருக்கும் இல்லையா? இதில் பச்சை கலர் அப்படி வித்தியாசம் இருக்காது, ஒரே ஒரு வருஷம் இருக்கும். நல்ல கலர், என்ன கலரில் வரும்? நல்ல அதாவது கறி கலர் வச்சுக்கோங்க, மீட் எப்படி சொல்ல, எல்லாம் ஒரு மாதிரி ஒரு அழகான ஒரு மெஜந்தா மாதிரி ஒரு கலர் இருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்கள் அழுகின முட்டை வாசனை அப்படி வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்மெல் இருக்கும் இந்த மரத்துக்கு. காய் வந்து மேலே காய்ச்சதுன்னா 5 காய், ஒரு காம்பில் 5 அல்லது 6 காய் தொங்கும். கீழ் நோக்கி வெடிக்கும். இப்படி இருக்கும் காய். கீழே இந்த இடத்துல வெடித்து இப்படி விரிஞ்சு கீழே விழும் விதை. சின்ன சின்ன கருப்பு விதைகள் கிடக்கும். ஒருவேளை இந்த சீசனுக்கு வரல, இன்னும் வரும். இந்த சம்மரில் வந்துச்சுன்னா இலையெல்லாம் கொட்டி அடுத்த ரவுண்ட் வரும். அந்த இருக்கு இதுதான். சரி, கரெக்டாக எடுத்துட்டீங்களா? நான் தேடி வந்தேன். சரி, இதை வந்து இது எடிபிள். இது ஆக்சுவலாக இது நீங்கள் உடச்சிங்கன்னா உள்ளே நல்லா ஹார்டாக ஒரு பருப்பு இருக்கும், நல்ல பருப்பு இருக்கும். உள்ளே முந்திரி பருப்பு ஸ்டைலில் ஒரு நல்ல வெள்ளை கலர் போச்சுன்னா சாப்பிட்லாம். நல்ல எடிபிள், ஆயிலியாக இருக்கும். எனக்கு கண்ட்ரி பாதாம்னே பேர். இதுக்கு வந்து உடம்புக்கு கெடுதல் இல்லை, நான் பார்த்த வரையில் இல்லை. ஆனால் ஒரே ஒரு ஆத்தர் ஒருத்தர் என்ன சொல்கிறாரு, இது நிறைய சாப்பிட்டா வயிற்றால போகுங்கிறார். அது நிறைய எது சாப்பிட்டாலும் போகும், அது ஒரு விஷயம். அது எடுத்துக்க வேணாம்னு நினைக்கிறேன். நல்லா ரொம்ப டேஸ்டியானது. ரொம்ப சாப்பிடானா இருக்கானா, அதையும் உங்கள்கிட்ட சொல்லி கஷ்டப்படுத்த விரும்பலை. ஏதாவது ஆகி வீட்டுக்கு போகிறதுக்குள்ள ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அப்படி சும்மா டேஸ்ட் பார்க்கலாம். அது முந்திரி அந்த ஆயிலியாகவே இருக்கும். நீ வாயில் வச்சிங்கன்னா ஒரு ஆயில் டேஸ்ட் இருக்கும் அப்படி. ஸோ அது இதனோட சிறப்பு. இது நம்ம ஊர் மரம், நம்ம காடுகளில் இருக்குது. நான் வந்து நம்ம ஊர் மரம் நான் சொல்கிறது எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம ஊரில் வைல்டு கண்டிஷனில் இருந்தால் அது நம்ம ஊர் மரம். நம்ம ஊரில் இப்போ தென்னை மரம் வைல்டாக கிடையாது. தென்னை மரம் வந்து காட்டில் தென்னை மரம் இல்லை, வேப்ப மரம் இல்லை, புளிய மரம் இல்லை, இதெல்லாம் வந்து நம்ம காடுகளில் கிடையாது. வளர்க்குறதா வீடுகள் பக்கத்தில் வாசலில் அங்கேயே வச்சுருக்கிறது, ரோடுகளில் வச்சுருக்கிறது, இந்த மாதிரி மரங்கள் தான் இருக்கு. அதனால அது வந்து வெளிநாட்டு மரம்னு சொல்கிறோம். பாப்பனி போப்போ அடுத்தடுத்து பார்த்து கேட்கலாம். ஸோ ஸ்ட்ரெப்புலியா பெட்டினா கண்ட்ரி பாதாம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க.